யூ ஆர் லிட்ரலி மிஸ்யூசிங் யுவர் ஹோல் டே. எப்போனா இஃப் யூ திங்க் தட் 24 hours இஸ் நாட் இனஃப் ஃபார் யூ அப்படின்னா. ஸோ பேசிக்லி சாய்ஸ் வந்து நம்மகிட்ட தான் இருக்குது. சரியா, நம்ம 24 hours பெஸ்ட்டாக யூட்டிலைஸ் பண்ணணுமா இல்லை நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டுடலாமா அப்படின்ற சாய்ஸ் நம்மகிட்ட தான் இருக்குது. ஸோ இட்ஸ் அப் டு யூ. ஸோ வி ஆக்சுவலி டோன்ட் நீட் மோர் டைம் தேன் வாட் வி ஆல்ரெடி ஹேவ். சரியா, பட் இட்ஸ் டெஃபினெட்லி அபவுட் அந்த இருக்கிற டைமை எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறோம் அப்படின்றது தான். ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா, நீங்கள் இருக்கிற அந்த டயத்தில் நான் இன்றைக்கி வந்து ஒரு 10 விஷயத்தை நான் முடிச்சிருவேன்னு நீங்கள் சப்போஸ் பிளான் பண்ணுறீங்க. காலையில் எழுந்திரிச்சு உட்காந்து இன்றைக்கி இதெல்லாம் தான் என்னோடய ப்ரியாரிட்டிஸ்ன்னு சொல்லி ஒரு 10 ஐட்டம் எழுதி வச்சுருங்கன்னு வச்சுக்குவோம். இப்போ அந்த 10 ஐட்டத்தை நீங்கள் ஒன் பை ஒன்னாக க்ளோஸ் பண்ணிக்கிட்டே வரணும். அண்ட் ஐ எம் பிரிட்டி ஷுவர் உங்களால் அந்த 10 விஷயத்தையும் அந்த எண்ட் ஆஃப் த டேக்குள்ளே முடிக்க முடியாது. அப்போது நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுவீங்கன்னா, சே நமக்கு டைமே இல்லையே, நம்ம நினச்சதை முடிக்க முடியலையேன்னு நீங்கள் நினைப்பீங்க. இது வந்து நார்மலாக நம்ம எல்லாருக்குமே வரும். இப்போயும் நீங்கள் கண்ணை மூடி யோசிச்சு பார்த்தீங்கன்னா, யூ வுட் ப்ராபப்ளி ஹேவ் அட்லீஸ்ட் 10 things that you have planned for today. பட் இதே இது திங்க் இட் இன் அ டிஃப்ரெண்ட் வே. லெட்ஸ் சே அந்த 10 விஷயம் நீங்கள் எழுதிட்டீங்களா, அந்த 10ல் எது இன்றைய டாப் ப்ரியாரிட்டின்ற ஒரு 3 விஷயத்தை மட்டும் சூஸ் பண்ணி எழுதி பாருங்கள். அந்த 3 விஷயத்தை சூப்பராக நீங்கள் அந்த டேயில் முடிச்சுட்டு நீங்கள் நிம்மதியாக தூங்குவீங்க. ஸோ இப்போது என்ன தான் நீங்கள் 3 விஷயம் முடிச்சிருந்தாலும் அந்த 3 விஷயத்தை நீங்கள் நல்ல எஃபோர்ட் போட்டு நல்லா இருக்கிற டயத்தில் பெஸ்ட்டாக யூட்டிலைஸ் பண்ணி நீங்கள் பண்ணியிருப்பீங்க. கரெக்டாக? அண்ட் ஈவென்ச்சுவலி யூ நவ் ஹாவ் மோர் டைம் ஃபார் எனி நியூ ஆக்டிவிட்டீஸ் டு ஆட் அப். ஸோ இதுலேருந்து பேசிக்காக என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் 10 விஷயத்தையும் அப்படி அடிக்கடி முடிக்கணுன்ற நெசசிட்டி கிடையாது. டாப் 3 ப்ரியாரிட்டிஸ் அண்ட் தென் கம்ப்ளீட் இட் அண்ட் ஸ்லீப் சாட்டிஸ்ஃபைட். அவ்வளோதான். சரியா, இது வந்து ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங். நீங்கள் 8 மணி நேரமாக சேர்ந்து ஒரு விஷயத்தை பண்ணி முடிக்கணும்னு நினைக்கிறத ப்ராபப்ளி 2 மணி நேரத்தில் நீங்கள் வந்து பண்ணி முடிச்சிட முடியும். ஒன்லி இஃப் யூ ஆர் ஃபோக்கஸிங் ஃபுல்லி அண்ட் கெட்டிங் இட் டன். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், காலேஜில் நீங்கள் 8 மணி நேரம் இருக்கீங்க. அந்த 8 மணி நேரத்தில் ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணி முடிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, ப்ராபப்ளி யூ ஹேவ் டிஃப்ரெண்ட் கிளாஸஸ், யூ ஹேவ் லாட் ஆஃப் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இன் பிட்வீன். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து போய் பேசுகிற மாதிரி இருக்கும், இல்லை நிறைய பேர் நம்மகிட்ட வந்து ஏதாச்சும் ஹெல்ப் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க, இல்லை லஞ்ச் பிரேக்குக்கு எந்திரிச்சு நடந்து போகிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இட்ஸ் அ வெரி லாங் அவர். ஓகேவா? ஸோ இந்த லாங்கான 8 மணி நேரத்தில் ஏதோ பெருசாக நம்ம பண்ணிடலாம்னு நினச்சி பிளான் பண்ணிங்கன்னா இட் ஒன்ட் ஒர்க் அவுட். ரேதர் அந்த ஒரு விஷயத்தை இஃப் யூ ப்ராப்ளி ஸ்பெண்ட் லைக் 2 hours ஃபுல்லி ஃபோக்கஸ்ட் அப்படின்னா, அந்த ஒரு பிரேக் இன் பிட்வீன், ஐ மீன் அஃப்கோர்ஸ் பிரேக்லாம் எடுக்கணும், அண்ட் அந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன்ஸே இல்லாமல் eventually you will be able to easily complete the work that you are thinking in that 2 hours. ஓகேவா? இந்த ஒரு ப்ராசஸை யூ கேன் அப்ளை ஃபார் எனி திங். லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள், உங்களால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக படித்து ஒரு 4 மணி நேரத்தில் வந்து ஒரு பர்டிகுலர் டாப்பிக்கை ஃபுல்லாக படித்து முடிக்க முடியுது அப்படின்னா, ப்ராப்ளி இஃப் யூ ஆர் ஃபுல்லி ஃபோக்கஸிங் அண்ட் லேர்னிங், மேபி 1 hourல கூட உங்களால் படித்து முடிக்க முடியலாம். ஸோ திஸ் வே வென் யூ ஸ்டார்ட் ஃபோக்கஸிங் அப்பான் த ஒர்க்ஸ் தட் யூ ஹேவ் பிளான் டு டூ, eventually the amount of time that you take to complete the task வந்து ரொம்பவே குறைஞ்சிரும். This can also very much help in terms of the whole day. So உங்களுக்கு வந்து 24 hours even if you gain 1 hour, it's a good thing for you. And இன்னொரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா நான் என்ன பார்க்குறேன்னா, ஒரு நாள் அந்த 24 ஹவர்ஸ்ன்றது இட் ஆக்சுவலி ஸ்டார்ட்ஸ் பிஃபோர் தட் டே இட் செல்ஃப். ஓகேவா? ஒரு நாள் நீங்கள் நைட்டு தூங்க போகிறப்பவே யூ ப்ராபப்ளி ஷுட் ஹாவ் ஃபுல்லி பிளான்ட். ஈவன் தோ கான்க்ரீட்டாக இத்தனை மணிக்கு தான் நடக்கும்ன்ற மாதிரி அளவுக்கு டீப்பாக இல்லைனாலும், அட்லீஸ்ட் யூ ஷுட் ஹேவ் அ ஃபேர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் என்னெல்லாம் நாளைக்கு நம்ம பண்ண போகிறோம், நாளைக்கு நம்ம வந்து தூங்கக்குள்ளே என்னெல்லாம் முடிச்சிருக்கணுன்ற ஒரு பேசிக்கான ஒரு ஐடியாவாச்சும் உங்களுக்கு இருக்கணும். அண்ட் அந்த ஒரு கிளாரிட்டியோடு நீங்கள் தூங்குறீங்கன்னா, ஈவென்ச்சுவலி யுவர் பிரெயின் இட் செல்ஃப் வில் கெட் ரெடி ஃபார் த நெக்ஸ்ட் டே. அண்ட் அந்த டே நீங்கள் எந்திரிக்கிறப்ப இருந்து உங்களுக்கு வந்து நல்லபடியாக யூ வில் பி ஏபிள் டு ப்ராக்ரஸ் த டே. அண்ட் அந்த டைமிங் நம்ம சொல்லக்கூடிய அந்த டைம் பக்கெட்டிங்காக இருக்கட்டும், இல்லை டைம் ஃப்ரேமிங்காக இருக்கட்டும், இல்லை டைம் பிளாக்கிங்காக இருக்கட்டும், எல்லாமே வந்து யூ வில் பி ஏபிள் டு ஈஸிலி அச்சீவ். ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் தூங்கும்போது யுவர் பிரெயின் இஸ் ஃபுல்லி ரெடி ஃபார் த நெக்ஸ்ட் டே. அண்ட் டைமே பத்தலைன்னு சொல்லும்போது நம்ம வீட்டில் வந்து அம்மாலாம் என்ன சொல்லுவாங்க, நீ எப்போ பார்த்தாலும் ஃபோன்லேயே யூஸ் பண்ணிகிட்டு இருக்க, நீ ஃபோனவே நோண்டிகிட்டு இருக்க, ஃபோன் நோண்டினா இப்படி தான் இருக்கும்லாம் சொல்லுவாங்கள்ல. பட் ஆக்சுவலி இட்ஸ் நாட் பிகாஸ் ஆஃப் த ஃபோன், பட் இட்ஸ் பிகாஸ் ஆஃப் வாட் யூ டூ வித் த ஃபோன் மட்டும்தான். ஸோ அந்த ஒரு ஃபோனை யூஸ் பண்ணி ஒரு ப்ராப்பரான டைரக்ஷனில் இஃப் யூ ஆர் யூட்டிலைசிங் இட் அப்படின்னா, you can actually do things at a short span of time. Probably you could consider turning off all the notifications that you have, especially for some distracting apps like Instagram, YouTube. So எல்லா இடத்துலையுமே ப்ராப்ளி ட்ரை டு டர்ன் ஆஃப் த நோட்டிஃபிகேஷன்ஸ். என்னன்னா, நீங்களே நல்லா யோசிச்சு பாருங்கள், நீங்கள் வந்து ஒரு ஃபோன் எடுத்து ப்ராபப்ளி ஃபுல்லாக படிக்கிறத ஃபோக்கஸ் பண்ணியே கூட மேபி யார்ட்டையோ ஏதோ ஒரு நோட்ஸ் வாங்கணுன்றதுக்காகவோ, இல்லை யார்ட்டையோ ஏதோ டவுட் கேட்கணுன்றதுக்காகவோ கூட நீங்கள் ஒரு ஃபோனை எடுத்துருக்கலாம். ஆனால் ஈவென்ச்சுவலி யூ வுட் ஹவ் ஸ்டார்டட் ஃப்ரம் தேர் அண்ட் கோயிங் அரவுண்ட் எவ்ரிவேர். எல்லா ஆப்ஸையும் இப்படியே ஓப்பன் பண்ணி முடிச்சு மறுபடியும் வந்து வச்சுருப்பீங்க.
அந்த டயத்துக்குள்ளே நீங்கள் என்ன ஃபீல் பண்ணிச்சா, என்னடா அது படிக்கணும்னு நினச்சோமே, எல்லாம் வேஸ்ட்டாக போச்சு, டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டமே நினைப்பீங்கல்ல. ஸோ அதெல்லாம் வந்து ஈஸியாக அவாய்ட் பண்ணுறதுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் ஃபுல்லாக ஆஃப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா would be a ஐடியல் வே. ஃபோன் வந்தால் நம்ம பேசிக்க போகிறோம். ப்ராபப்ளி உங்களுக்கு வந்து இம்பார்ட்டண்ட்டாக அது மெசேஜ் வர வேண்டியது இருக்குது அப்படின்னா மேபி டைம்லேயே அதில் போய் ஒரு செக் மட்டும் பண்ணிக்கோங்க. பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து தான் யூஸ்வலி டிஸ்ட்ராக்ட்ஸ் த ஹோல் ஃப்ளோ. அண்ட் நீங்கள் நல்லா ஒரு ஃபோக்கஸ்டாக போயிட்டு இருக்க ஒரு ஃப்ளோவை ஒரு நோட்டிஃபிகேஷன் டிஸ்ட்ராக்ட் பண்ணுச்சுன்னா there is a super potential that it will consume at least 1 full hour before you get back to that focused work. ஸோ அதனால் சும்மா தேவையில்லாமல் அந்த ஒரு 1 hour வேஸ்ட் பண்ணுறதுக்கு you can do this simple tweak and earn that 1 hour. இது மாதிரி நோட்டிஃபிகேஷன்ஸை டர்ன் ஆஃப் பண்ணிட்டா சூப்பராக டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் இருந்துருவோமானா கண்டிப்பாக இல்லை. ஏன்னா பை எனி சான்ஸ் யூ டேக் அ ஃபோன், நோட்டிஃபிகேஷன்ஸே வரலனாலும் ஆல்வேஸ் யூ லேண்ட் ஆன் யுவர் ஹோம் பேஜ் இல்லையா. ஸோ ஹோம் பேஜே முடிஞ்ச அளவுக்கு வந்து ஃபுல்லாக க்ளீனாக வச்சுக்கோங்க. வேறு எதுவுமே ஆப்ஸோ எதுவுமே மேலே டிஸ்ட்ராக்டிங்காக வைக்காமல் just keep it as plain as possible. அதுவும் probably would help you to escape from distraction. ஸோ என்றைக்குமே வந்து டைமை நீங்கள் ஒரு டைமாக மட்டுமே பார்க்காதீங்க, ஓகேவா. 5 மணி நேரம் ஒரு வேலை பண்ணணும் அப்படின்னா அந்த 5 மணி நேரத்தை அப்படியே நான் பண்ண போகிறேன் அப்படின்னு நினைக்காம அண்டர்ஸ்டாண்ட் எந்த பார்ட் ஆஃப் யுவர் டேயில் எந்த ஒர்க்கு உங்களுக்கு சூட்டபுளாக இருக்குன்றதை பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் காலையில் எந்திரிச்சோன்னே உங்களுக்கு புக் ரீடிங் இதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக உங்களுக்கு ஆர்வமாக நேச்சுரலாகவே வருதுன்னா ப்ராபப்ளி அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸை ஃபுல்லாகவே வந்து மார்னிங்க்கு புஷ் பண்ணிடுங்க. தூங்குறதுக்கு முன்னாடி ப்ராபப்ளி உங்களுக்கு வந்து வீடியோஸ் பார்க்குறதுக்கு வந்து பிடிச்சிருக்கு, இல்லை வந்து எழுதுறதுக்கு பிடிச்சிருக்கு, ஆர் ப்ராபப்ளி ஏதோ ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணிட்டு தூங்கணும் போல் பிடிச்சிருக்குன்னா யூ ஷுட் ப்ராபப்ளி ஃபோக்கஸ் ஆல் யுவர் சச் கைண்ட் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் டு பிஃபோர் யூ ஸ்லீப். அண்ட் டியூரிங் த டே டைமில் உங்களுக்கு ப்ராபப்ளி நிறையா பீப்புளை பார்த்து பேசுகிறதுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மேபி யூ ஷுட் கோ டூ தட் மோர். இப்போது மதிய நேரம் உங்களுக்கு வந்து ஜென்ரலாக பீப்புளை பார்த்து பேசுகிறதுக்கெலாம் ஓகேவாக இருக்குது, பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த டயத்தில் யூ கேனாட் சிம்பிளி பிரிங் இன் யுவர் ஆல் தி அதர் திங்ஸ் லைக் ரீடிங் ஆர் வாட்சிங் அ வீடியோ. இதெல்லாம் அப்போ நீங்கள் கொண்டு வரக்கூடாது. வென் யூ டூ தட் ப்ராப்ளி யூ ஆர் மெஸ்ஸிங் அப் வித் தி லெவல் ஆஃப் எனர்ஜி தட் யூ ஹேவ், ஓகேவா. ஆக்சுவலாக ஒரு ஆப் ஒன்று இருக்குது, ரைஸ் அப்படின்னு ஒரு ஆப்பு. முடிஞ்சால் நீங்கள் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். தட்ஸ் மோர் ஆஃப் உங்களோட ஸ்லீப் சைக்கிள்ஸ்லாம் கீப் அப் பண்ணக்கூடிய ஒரு ஆப்பு. அண்ட் அந்த ஆப்பில் தெர் இஸ் அ எனர்ஜி கர்வ், ஓகேவா. அது சூப்பராக அது வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. எப்படின்னா எந்த டைம் ஆஃப் யுவர் டேயில் யூ ஆர் அட் யுவர் பெஸ்ட் எனர்ஜி, எந்த டைம் ஆஃப் த டேயில் யூ ஆர் அட் த லீஸ்ட் எனர்ஜின்ற டிஃப்ரென்சஸ் சூப்பராக வந்து காமிச்சிருப்பாங்க. அண்ட் அதை பார்த்தா உங்களுக்கு என்ன ஒரு ஐடியா பெட்டராக கிடைக்கும், எந்த டயத்தில் வாட் கைண்ட் ஆஃப் ஒர்க் யூ ஹாவ் டு டூ அப்படின்னு. அண்ட் இதுவுமே வந்து ஆக்சுவலி ஹெல்ப்ஸ் யூ பி வெரி ப்ரொடக்டிவ். அட் த சேம் டைம் it won't allow you to go beyond something. Like for example கேம்ஸ் விளாடும்போது வி ஆர் ஃபுல்லி ஃபோக்கஸிங் ஆன் கேம்ஸ் இல்லையா, நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆக மாட்டோம். பட் அதே இது கேம்ஸ் டயத்தில் உட்காந்து நம்மளை படிக்க சொன்னால் முடியுமா, கஷ்டம். அதே மாதிரி ஸ்டடி ஹால் இந்த மாதிரி என்விரான்மெண்ட்டை வச்சுட்டு ஸ்டடின்னு ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், எக்ஸாம் நாளைக்கு இருக்க போகுதுன்ற சுச்சுவேஷனில் எக்ஸாம் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்க டயத்தில் இஃப் சம்படி இஸ் கம்மிங் அண்ட் காலிங் யூ ஃபார் கேம்ஸ் அப்படின்னா இட்ஸ் அ ஈஸி டிஸ்ட்ராக்ஷன். அண்ட் நமக்கு அது கேம்ஸ்க்கும் போகணும்னு தோணும், பட் அதே சமயம் நம்மளால் படிக்கணும்னு தோணும். அண்ட் அங்கேயும் வந்து இட்ஸ் அ மிஸ்மேட்ச் ஆஃப் எனர்ஜி. ஸோ அதனால் always focus on which part of the day fits better for you for what kind of the work அப்படினு. So that way you get the right match of the energy and you will be easily naturally be effective in your whole day. So இந்த மாதிரி மெத்தட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா you can definitely go ahead and utilize the maximum of your day. And even if you save 2 or 3 hours in a day, it's going to be a bigger save for you when you cumulatively look for a week இல்லையா. ஸோ அதனால் start focusing on these minor changes in your lifestyle and that's going to be a huge difference. So இத்தனையும் பண்ணிவிட்டு இன்னமும் இந்த டைம் தான் நமக்கு இருக்கக்கூடிய முதல் எதிரி அப்படின்னு நினச்சிங்கன்னா அது சுத்தமாக தப்பு. வாட் யுவர் ஆக்சுவல் எனிமி இஸ் த ஹேபிட்ஸ் தட் யூ ஆர் ஃபாலோவிங். ஸோ அந்த ஹேபிட்ஸை ரொம்ப பார்த்து பத்திரமா நல்லபடியாக ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் கமெண்ட்டில் உங்களோட வேர்ஸ்ட் ஹேபிட் ஆர் த வேர்ஸ்ட் திங் தட் ஹாஸ் பீன் ட்ரைனிங் யூ ஸோ ஃபார் இன் டேர்ம்ஸ் ஆஃப் மேனேஜிங் யுவர் டைம் என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு இஃப் தேர் இஸ் எனி ரெமெடி தட் ஐ கேன் டைரக்ட்லி சஜஸ்ட் அப்படின்னா நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன்.